தமிழக அரசியல் களம்னாலே எப்பவுமே ஒரு தனி சுவாரஸ்யம் தான் இல்லையா? குறிப்பா இந்த முறை ஏகப்பட்ட குழப்பங்கள், கூட்டணிகளுக்குள்ள நடக்கிற முரண்பாடுகள் இதெல்லாம் தாண்டி 118ங்கிற அந்த மேஜிக் நம்பரை தொட போறது யாருங்கிற ரேஸ். இதைத்தான் நாம இப்போ ரொம்ப டீப்பாவும் நியூட்ரலாவும் அலச போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இந்த 2026 எலெக்ஷன் பல வருஷமா தமிழ்நாட்டிலேருந்து வர்ற அந்த ரெகுலர் பாலிடிக்ஸ தலைகீழா மாத்தப் போகுதா? குறிப்பா புதுசா களத்துல இறங்கியிருக்கிற ஒரு மூன்றாவது கட்சி அடுத்த முதலமைச்சர் யாருங்கிறது டிசைட் பண்ற கிங் மேக்கரா மாறுவாங்களா? இந்த ஒரு பெரிய கேள்விதான் இப்ப எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு நாம என்னென்ன கவர் பண்ண போறோம்னா, முதல்ல தேர்தல் ஆணையத்தோட கடுமையான கட்டுப்பாடுகள், அப்புறம் சீட் ஷேரிங்ல நடந்த கூட்டணி டிராமாக்கள், அதிமுக கூட்டணியோட நிலைமை, எக்ஸிட் போல் சொல்ற அந்த டஃப் ஃபைட், அப்புறம் கடைசியா அந்த கிங் மேக்கரோட எழுச்சி. வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல எலெக்ஷன் கமிஷனோட ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் என்னன்னு பாத்துருவோம். அரசியலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது ரொம்ப முக்கியம். இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனிங்க. ஏப்ரல் 9ஆம் தேதி காலையில 7 மணிலிருந்து ஏப்ரல் 29 சாயந்தரம் 6:30 மணி வரைக்கும் இந்த கேப் ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒண்ணு. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 126A படி இந்த டைம்ல எந்த ஒரு எக்ஸிட் போல் ரிசல்ட்டையும் பப்ளிஷ் பண்ணவே கூடாதுன்னு எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தடை விதிச்சிருக்காங்க. இதெல்லாம் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சொன்ன ரூல்ஸ் கிடையாதுங்க. மீறினா என்ன ஆகும் தெரியுமா? 2 வருஷம் வரைக்கும் ஜெயில், இல்லனா ஃபைன். சில சமயம் ரெண்டும் சேர்ந்து கூட கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாம வாக்குப்பதிவு முடியறதுக்கு முந்தைய 48 மணி நேரத்துல டிவிலையோ இல்ல மத்த எலக்ட்ரானிக் மீடியாலயோ எலெக்ஷன் சம்பந்தமா எந்த விஷயமும் வரக்கூடாதுன்னு ஒரு டோட்டல் பேண்ட் இருக்கு. எலெக்ஷன் ஃபேரா நடக்கணுங்கிறதுக்காகவே கொண்டு வரப்பட்ட ரூல்ஸ் இது. அடுத்து சீட் ஷேரிங் மற்றும் கூட்டணிக்குள்ள நடந்த டிராமாக்கள் பத்தி பார்க்கலாம். இப்போ ஆளும் திமுக தலைமையிலான கூட்டணியோட சீட் ஷேரிங் நிலவரம் எப்படி இருக்குன்னா, காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு 28 இடங்கள், புதுசா வந்திருக்க தேமுதிகக்கு 10 இடங்கள், அப்புறம் விசிவாக்கு 8 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற உண்மை நிலவரம் என்ன தெரியுமா? காங்கிரஸ் கட்சிக்கு 28 சீட்டுகளோட ஒரு ராஜ்யசபா சீட்டும், தேமுதிகவுக்கு 10 சீட்டுகளோட ஒரு ராஜ்யசபா சீட்டும் கிடைச்சதால அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, பல வருஷமா கூட்டணியில இருக்கிற சிபிஐ, சிபிஎம் கட்சிகளுக்கு தலா 5 சீட்டும், விசிகாவுக்கு 8 சீட்டும், மதிமுகவுக்கு வெறும் 4 சீட்டும்னு குறைக்கப்பட்டதால அவங்க வெளிப்படையாவே ரொம்ப அப்செட்ல இருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரி ஒரு டென்ஷனான சிச்சுவேஷன்ல தான் மக்கள் நீதி மய்யம் தலைவர் திரு கமலஹாசன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பெரிய ட்விஸ்டா அமைஞ்சது. பேட்டரி டார்ச்சுங்கிறது எங்களுக்கு வெறும் சின்னமில்ல, அது எங்களோட அடையாளம். இந்த எலெக்ஷன்ல நாங்க நேரடியா போட்டியிடதனாலும் திமுக கூட்டணிக்கு நிபந்தனை இல்லாத ஆதரவு தர்றோம் அப்படின்னு அவர் அறிவிச்சது அந்த கூட்டணிக்கு ஒரு புது பலத்தை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். என்னதான் சீட் ஷேரிங் முடிஞ்சாலும் கூட்டணிக்குள்ள இருக்க அந்த சித்தாந்த முரண்பாடுகள் அப்படியேதான் இருக்கு. உதாரணத்துக்கு, வேலையில்லா திண்டாட்டம் பத்தி லெஃப்ட் பார்ட்டிஸ் விமர்சனம் பண்ணாலும் பாஜகவை எதிர்க்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக கூட்டணியில கண்டினியூ பண்றாங்க. அதே மாதிரி விசியவும் சீட் குறைஞ்சாலும் ஐடியாலஜிக்காக கூடவே இருக்காங்க. இன்னொரு பக்கம் புதுச்சேரியில காங்கிரஸோட ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபைட். இப்படி ஏகப்பட்ட டிமாண்ட்ஸை பேலன்ஸ் பண்ணி கூட்டணியை ஒன்னா கொண்டு போறது திமுகக்கு ஒரு ரொம்ப பெரிய சேலஞ்ச் தாங்க. அடுத்ததா எதிர்க்கட்சியான அதிமுக தலைமையிலான கூட்டணி பத்தியும் அவங்களோட வியூகம் பத்தியும் பார்க்கலாம். இப்போ அதிமுக தரப்புல பாத்தீங்கன்னா, அவங்களோட அதிகாரப்பூர்வ சின்னமான இரட்டை இலையில 169 தொகுதிகள்ல பிரம்மாண்டமா களமிறங்குறாங்க. அதே நேரத்துல பாஜக மற்றும் டிஎம்சி மாதிரியான கூட்டணி கட்சிகள் ஒன்னா சேர்ந்து 40 இடங்கள்ல தாமரை சின்னத்துல போட்டியிடுறாங்க. இது உண்மையிலேயே ஒரு கச்சிதமான வியூகத்தை காட்டுது. சரி, இப்போ நாம எக்ஸிட் போல் முடிவுகளுக்கும் அந்த கடுமையான போட்டிக்கும் வருவோம். 85.1% வாக்குப்பதிவுங்கிறது ஒரு பிரம்மாண்டமான நம்பர். சாணக்கியா நிறுவனத்தோட கணிப்பை எடுத்துக்குவோம். அதிமுக கூட்டணி 39%, திமுக கூட்டணி 36% வாக்குகளை வாங்கும்னு சொல்லிருக்காங்க. ஆனா ஒட்டுமொத்த அரசியல் களத்தையும் அதிர வச்சது எது தெரியுமா? நடிகர் விஜயோட தமிழக வெற்றிக் கழகம் வாங்க போறதா சொல்லப்பட்ட அந்த 20% வாக்குகள் தான். கூடவே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு 5% வாக்குகள் கிடைக்கும்னு கணிச்சிருக்காங்க. ஆனா ஒரு நிமிஷம், இந்த டேட்டாவை நாம அப்படியே கண் மூடித்தனமா நம்பிட முடியாது. ஏன்னா இதே சாணக்கியா நிறுவனம் 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக கூட்டணிக்கு வெறும் 32% தான் கிடைக்கும்னு கணிச்சாங்க. ஆனா ஆக்சுவல் ரிசல்ட் என்ன? திமுக கூட்டணி 46.97% வாக்குகளை அழிச்சு. அதனால இந்த கருத்து கணிப்புகளை ஒரு ட்ரெண்டா பார்க்கலாமே தவிர இதுவே ஃபைனல் ரிசல்ட்னு எடுத்துக்க கூடாதுன்னு டேட்டா நமக்கு ஞாபகப்படுத்துது. 118. இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல இது வெறும் நம்பர் இல்லங்க, இதுதான் மேஜிக் நம்பர்.
மொத்த இருக்கிற 234 சட்டமன்ற தொகுதிகள்ல ஆட்சி அமைக்க தேவையான மெஜாரிட்டிய தொடுற அந்த மாய எண் இதுதான். இப்போ CNN நியூஸ் 18 கணிப்புகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். அதிமுக கூட்டணி 114ல இருந்து 124 இடங்கள் வரைக்கும் பிடிச்சு மெஜாரிட்டிய தொடுற விளிம்புல இருக்காங்க. தேமுக கூட்டணி 103ல இருந்து 113 இடங்கள் வரைக்கும் வந்து ரொம்ப நெருக்கமா டஃப் கொடுக்கறாங்க. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, முதல் முறையா களம் காண்ற தவக 4 முதல் 10 இடங்களை ஜெயிக்கணும் கணிக்கப்பட்டிருக்கு. இது எவ்ளோ பெரிய இழுபறியான நிலைமைன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இத அப்படியே ரீஜியன் வாரியா பிரிச்சு பார்த்தோம்னா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. கொங்கு மண்டலத்துல அதிமுக தன்னோட பாரம்பரியமான ஆதிக்கத்தை மறுபடியும் ஸ்ட்ராங்கா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம தலைநகர் சென்னையில கதையே வேற. அங்கு திமுக, அதிமுக அப்புறம் தவகன்னு 3 பேருக்கும் இடையில வாக்குகள் அப்படியே செடறி போயிருக்கு. இந்த ஸ்பிளிட் தான் ஃபைனல் ரிசல்ட்ல ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருக்க போகுது. ஃபைனலா எல்லாரும் எதிர்பார்த்த அந்த கிங் மேக்கரோட எழுச்சி பத்தி பாப்போம். முதல் முறையா தேர்தலை சந்திக்கிற ஒரு கட்சி 13% முதல் 15% வாக்கு சதவீதத்தை வாங்கும்னு கணிக்கப்படுறது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. குறிப்பா பெருமளவிலான இளைஞர்கள் அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸோட ஃபுல் சப்போர்ட்டோட பல வருஷமா திராவிட கட்சிகள் வச்சிருந்த வாக்கு வங்கியில தவேக ரொம்ப பெரிய ஓட்டைய போட்டிருக்கு. இந்த தவக ஃபேக்டர் தான் இந்த எலெக்ஷனோட சென்டர் பாயிண்ட். விஜயோட கட்சிக்கு இது எலெக்ஷனா இருந்தாலும் அவங்க 4ல இருந்து 10 இடங்க வரைக்கும் வெல்வாங்கன்னு சொல்றது பெரிய விஷயம் தானே. ஆளுங்கட்சியான திமுக, எதிர்க்கட்சியான அதிமுக 2 பேரையுமே விட்டு வைக்காம கடுமையா விமர்சனம் செஞ்ச இந்த கட்சிக்கு இப்போ 2 மெயின் கூட்டணிகளையுமே அந்த 118ங்கிற மெஜாரிட்டியை தொடவிடாம தடுக்கிற அளவுக்கு பவர் இருக்கு. சோ இந்த டேட்டால இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? வெறும் 4 முதல் 10 சீட்டுகளை ஜெயிக்க போற ஒரு புது கட்சி தமிழ்நாட்டோட அடுத்த முதலமைச்சர் யாருங்கிறத டிசைட் பண்ண போகுதா? பல வருஷமா கோலோச்சிய 2 பெரிய கூட்டணிகளோட தலையெழுத்த இந்த ஒரு கிங் மேக்கர் மாத்தி எழுதுவாரா? மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது இந்த சஸ்பென்ஸ் எல்லாம் உடைஞ்சிரும். அது வரைக்கும் இந்த நம்பர்ஸ் நம்மளை யோசிக்க வச்சுக்கிட்டே தான் இருக்கும். இணைந்திருந்ததற்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.